ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு டிப்ளமோ டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு சேலரி 50,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைரக்டா தான் ரெக்யர்மெண்ட். நமக்கு ஜாப் லொகேஷனும் சென்னையில தான் இருக்கும். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 31 மார்ச் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிட் சாலை சென்னையில இருந்த இந்த நோட்டிபிகேஷன் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், டெபுட்டி மேனேஜர் இன் டெக்னிக்கல், டெபுட்டி மேனேஜர் ப்ரொடக்ஷன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், சூப்பர்வைசர்னு 5 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல டெபுட்டி மேனேஜர் இன் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பிஇ பிடெக் இன் எலக்ட்ரிக்கல்ல படிச்ச கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸா மினிமம் 6 to 7 இயர்ஸ் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன் பேனல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா 50,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் டெக்னிக்கலுக்கு 1 வேகன்சி கொடுத்தாங்க. இதுக்கு பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி சால்ட் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா 50,000 per month இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் இன் ப்ரொடக்ஷனுக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 6 to 7 இயர்ஸ் சால்ட் ஃபீல்ட் எனி அதர் கெமிக்கல் ப்ரொடக்ஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு சேலரியா 50,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் சிவிலுக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக் சிவில்ல படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸா 6 to 7 இயர்ஸ் இன் சிவில் ஜாப் ரிலேட்டடா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் ப்ரிப்பரேஷன் பண்றது அது ரிலேட்டடா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு சேலரியா 50,000 per month சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பர்வைசருக்கு 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஐடிஐ ஃபிட்டர் வித் எனி யூஜி பிஜி டிகிரி படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா 35,000 per month இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இது எல்லாத்துக்குமே நோக்கம் ராமநாதத்துல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 31 மார்ச் 2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க இமெயில் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்க கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு 13 மார்ச் 2026 இருந்து 31 மார்ச் 2026 ஈவினிங்குள்ள நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதர் போஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு 40 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இந்த கன்சாலிடேட்டட் பேல எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இமெயில் மூலியமா தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இமெயில் ஐடிக்கு உங்களோட அப்ளிகேஷன் பிளஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி அதை சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் சப்ஜெக்ட்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்னு போட்டு நேம் ஆஃப் த போஸ்டிங் நேம் எழுதிட்டு ஐஃபன் போட்டு உங்களோட நேம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதர் 2 இயர்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட்ல டிசைட் பண்ணி கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இல்லைன்னா நம்மள ஜாப் விட்டு வெளில அனுப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸா இருக்க எக்ஸாமினேஷன் ஆர் இன்டர்வியூ எல்லாமே அவங்களோட டிஎன்எஸ்சி தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிட்ல டிசைட் பண்றதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் ஆர் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ஸ் முடிச்சு இன்டர்வியூக்கு வரப்ப நீங்க அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் ஏதாவது நீங்க எடுத்துட்டு வராம வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றப்பே நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்க மேல ஏதாவது கேசஸ் இருக்கு ஆர் எஃப்ஐஆர் இருக்கு, கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கீங்க, இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ்ல எதுலயா நின்றுருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் பர்சனா இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்றப்பே அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்பே அதையும் மென்ஷன் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள ப்ராப்பரான சர்டிபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ராங்கா எதுக்காக கிளைம் பண்றது அவங்க ஃபைன் பண்றாங்க, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேஜஸ்ல இருந்தாலும் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு நீங்க சொல்லியிருக்காங்க. நீங்க இன்டர்வியூக்கு வரப்போ உங்களோட இன்டர்வியூ கால் லெட்டர் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிபிகேட் ஆர் எக்ஸ்எல்சி சர்டிபிகேட் ஏதாவது சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட போட்டோ
ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு நீங்க ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இது ரிலேட்டடா ஏதாவது சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்க கம்பல்சரி சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி சப்மிட் பண்ணி ஆகணும். இது இல்லாம வேற ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்க கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு இங்க டீடைல் கொடுத்திருக்காங்க. நீங்க சப்மிட் பண்ற டாக்குமெண்ட்ஸ், கால் லெட்டர் எல்லாமே ப்ராப்பரா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் உங்க ஐடென்டிட்டிக்கு மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களோட ஐடென்டிட்டியில ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கால் லெட்டர்ல கொடுக்குற நேம், ஐடென்டிட்டியில கொடுக்குற நேம் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர். இன்கேஸ் நீங்க உமனா இருக்கீங்க, நீங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களோட நேம்ல பின்னாடி ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்கன்னா நீங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸையும் கரெக்டா ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க, இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுலாம் நீங்க ஜாப் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா செலக்ட் ஆகி கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு அப்ளிகேண்ட் ஒரு அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் வந்தா நீங்க லாஸ்டா அப்ளை பண்ணாதான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. மத்த எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நீங்க வாங்குறதுக்கு ஏதாவது இன்ஃபுளுயன்ஸ் பயன்படுத்துறீங்க ஆர் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல அட்டைன் ஆனீங்கன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அட்ரஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறப்பே கரெக்டா கொடுத்துட சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ல சிக்னேச்சர் போடுறப்ப அதே சிக்னேச்சரை எல்லா இடத்துலயும் போடுற மாதிரி பாத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுல வேரியேஷன் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு நீங்க அப்பியர் ஆவறீங்க, இன்டர்வியூக்கு நீங்க அப்பியர் ஆவறீங்க, இது எல்லாத்தையுமே உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ்ல தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த சார்ஜஸும் பே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம், இன்டர்வியூ ஆர் செலக்ஷன் மெத்தட்ஸ்ல எந்த சேஞ்சஸ் ஆர் கேன்சல், மாடிஃபை பண்றது எல்லாத்துக்குமே இவங்களோட அபிஷியல்ஸுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இதுல கொடுக்குற மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரெக்டா நீங்க கரண்ட்ல யூஸ் பண்றது கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களை ஃபியூச்சர்ல கால் பண்ற எல்லாத்துக்குமே அதுல தான் கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இவங்க கான்டாக்ட் பண்ண ரீச் ஆகணும்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதுதான் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு இது பிடிஎஃப் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ் யூஸ் ஒன்லைன் இருக்க இடத்துல நீங்க எதுவுமே ஃபில் பண்ணாங்க, இது அவங்க ஃபில் பண்ணிக்கிறது. இங்க டீடைல்ஸ்னு இருக்க இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும். இங்க நேம்னு இருக்க இடத்துல உங்களோட நேம் எழுதுங்க. ஜெண்டர்ல நீங்க மேல் ஆர் ஃபீமேல் எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு 1 மார்ச் 2026 அன்னைக்கு உங்களுக்கு கரெக்டா ஏஜ் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணுங்க. உங்க ஃபாதர் நேம் ஃபில் பண்ணுங்க. இங்க உங்க மதர் நேம் ஃபில் பண்ணுங்க. இங்க உங்களோட பிரைமரி மொபைல் நம்பர் எழுதுங்க. இங்க ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் எழுதுங்க. இங்க பிரைமரி இமெயில் ஐடி எழுதுங்க. ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி எழுதுங்க. நேஷனாலிட்டில நீங்க இந்தியன் எழுதுங்க. ரிலிஜியன்ல நீங்க இந்து ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின் எதுவோ அதை இங்க எழுதுங்க. கேஸ்ட்ல நீங்க என்ன கேஸ்டோ அதை இங்க எழுதுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்ல உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேல ஒரு நம்பர் இருக்கும், அதை இங்க ஃபில் பண்ணுங்க. உங்களோட அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ல உங்களோட அட்ரஸ் எழுதுங்க. பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்ல நீங்க 10th எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்கிறத இங்க ஃபில் பண்ணுங்க. நீங்க எத்தனை பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கிறத நீங்க ஃபில் பண்ணுங்க. இங்க நீங்க என்ன போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில படிச்சீங்கிறத ஃபில் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல படிச்சீங்கிறத நீங்க ஃபில் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட எஸ்எஸ்எல்சி ஆர் டிப்ளமோ, யூஜி, பிஜி, டிகிரி அதர்ஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரி சேமா நீங்க என்ன இயர்ல கம்ப்ளீட் பண்ணீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்க, எந்த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில படிச்சீங்க, எந்த ஸ்டேட்ல படிச்சீங்கிறத இங்க ஃபுல்லா மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க அதர் ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ல இருக்கிறதுல நீங்க ஏதாவது உங்க கோர் சப்ஜெக்ட்ல எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, உங்க ரெஸ்யூம் ரொம்ப பில்ட் பண்ற மாதிரினா அதுக்குள்ள டீடைல்ஸ் நீங்க கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் இங்க ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்னென்ன பண்ணீங்கிறத இங்க ஃபில் பண்ணுங்க. எந்த கம்பெனில ஒர்க் பண்ணங்கிறத இங்க ஃபில் பண்ணுங்க. நீங்க என்ன ரோல்ல ஒர்க் பண்ணீங்கிறத ஃபில் பண்ணுங்க. நீங்க எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க ஃபில் பண்ணிட்டு லாஸ்டா நீங்க வாங்கின சேலரி எவ்வளவோ அதை ஃபில் பண்ணிடுங்க. நீங்க ஒர்க் பண்ண கம்பெனில உங்க டீடைல்ஸ் எடுக்கிறதுக்குள்ள ரெஃபரன்ஸ் பர்சன் நம்பர் இங்க ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹாபிஸ் என்னங்கிறத இங்க ஃபில் பண்ணுங்க. ஆர் நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதெல்லாம் இருந்தீங்கன்னா அதை இங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 இயர்ஸ்க்கு தான் ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்குலாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டு நீங்க உங்களோட ஐடி ப்ரூஃபுக்கு நீங்க என்ன அட்டாச் பண்றீங்களோ அந்த ஐடி நம்பர் இங்க எழுதிட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இங்க ஒட்டிட்டு இங்க உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு இங்க டேட்னு இடத்துல நீங்க என்ன டேட்ல அப்ளை பண்றீங்களோ அதை போட்டு இங்க உங்களோட பிளேஸை ஃபில் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண போறீங்களோ அது பத்தியுமே ஒரு போட்டோ எடுத்து அதை பிடிஎஃப் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதை உங்க மென்ஷன் பண்ணிருக்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், உங்களோட அப்ளிகேஷன் லிங்க், உங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.